வன்முறைக்கு எதிரான தீர்வாக மலேசியா தொடர்ந்து நிலைப்பாடு எடுத்து வந்தாலும், தனது இறையாண்மைக்கு எதிரான தாக்குதல்களுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை மலேசியா ஒப்புக்கொள்கிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் மோதலில் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசேஸ்கியனுடன் தொலைபேசியில் தாம் உரையாடியதாக நேற்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனம் மற்றும் ஈரான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் ராணுவ நடவடிக்கையை நிறுத்தவும், அமைதியை வரவேற்கவும் ஈரானின் விருப்பத்தை மசூத் தன்னுடன் உறுதிப்படுத்தியதாக அன்வார் கூறினார். மற்ற முஸ்லிம் நாடுகளுக்கு தனது செய்தியை வழங்கவும், அவர்கள் ஒருதலை பட்சமான கதைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கவும், ஈரானின் பதிலின் உண்மையான சூழலை புரிந்து கொள்ளவும் அவர் தன்னிடம் கூறியதாக அன்வார் தெரிவித்தார். காசா மற்றும் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை மலேசியா கடுமையாக கண்டிப்பதாக தாம் அவரிடம் கூறியதாக அன்வார் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உட்பட அனைத்து தரப்பினருடனும் அமைதியான தீர்வை காண ஈரானின் உறுதிப்பாட்டை மலேசியா வரவேற்பதாகவும் அன்வார் கூறினார். நீடித்த மோதலை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ராஜதந்திரம் மூலம் மட்டுமே முழுமையான தீர்வை எட்ட முடியும் என்று மலேசியா நம்புவதாக அவர் தெரிவித்தார். ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து வேறுபாடு மிக முக்கியமானது என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நம்புவதாகவும், பேச்சு சுதந்திரம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மலேசியா சபா பல்கலைக்கழகம் மாணவர்கள் போராட்டம் நடத்தியதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று தாம் பிறப்பித்த உத்தரவை மீண்டும் அன்வார் வலியுறுத்தியதாக அன்வாரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைதா கூறினார். பிரதமர் ஒரு மாணவர் இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்ததாலும், ஒரு காலத்தில் தெருக்களில் சீர்திருத்த இயக்கத்தை வழிநடத்தியதாலும், விமர்சனம் எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் அது ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் என்பதை அவர் புரிந்து கொண்டுள்ளதாக துங்கு நஸ்ருல் தெரிவித்தார். நம்பிக்கை மோசடிக்கு உடந்தையாக இருந்தது, சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியது, ஆர்மாடா எனப்படும் பெர்சாத்து கட்சியின் இளைஞர் பகுதிக்கு சொந்தமான பணத்தை கள்ள பரிமாற்றம் செய்தது தொடர்பாக தமக்கு விதிக்கப்பட்ட குற்ற தீர்ப்பையும் தண்டனையையும் எதிர்த்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மான் செய்துள்ள மேல்முறையீடு மீதான தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று வழங்க உள்ளது. ஆர்மடா இளைஞர் பகுதியின் முன்னாள் உதவி பொருளாளர் ரஃபீக் ரசாலியுடன் சேர்ந்து கட்சி பணமான 10 லட்சம் வெள்ளியை முறைகேடாக பயன்படுத்தியதாக சையத் சாடிக் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி கோலாலம்பூரில் மெனாரா சிஐஎம்பி கேஎல் சென்ட்ரல் சிஐஎம்பி பேங்க் பெர்ஹாட் எனும் இடத்தில் அக்குற்றம் புரியப்பட்டது. மேலும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சருமான சையத் சாடிக் அர்மடாவுக்கு சொந்தமான 1,20,000 வெள்ளியை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும், 1 லட்சம் வெள்ளியை கள்ள பண பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு அக்குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஒற்றுமை அரசாங்கத்தில் மாசிச தொடர்ந்து நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுப்பதில் அக்கட்சி அவசரம் காட்டாது என்று மாசிச தலைவர் டத்தோஸ்ரீ வி.க. சியோங் தெரிவித்துள்ளார். ஆண்டு கூட்டம் நடக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும், உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் எதுவும் இப்போதைக்கு இல்லை என்றும் செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் பதிலளித்தார். 2040ஆம் ஆண்டுக்குள் கோலாலம்பூர் மாநகரம் மிகவும் விரிவான ஒரு பெரிய அளவிலான மேம்பாட்டு உருமாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரவாசிகளின் வசதியை உறுதி செய்வதற்காக இன்றைய புதிய தொழில்நுட்பங்களான இலக்கவியல் மயமாக்கல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றையும் உட்படுத்தி புதிய திட்டம் இருக்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். எனவே இந்த மனிதாபிமான கொள்கையில் இலக்கவியல், ஏஐ மற்றும் பள்ளிகள், மக்களுக்கான வீடமைப்பு மேம்பாடு, சிறு வணிகர்களின் வசதி போன்ற புதிய அம்சங்களை கருத்தில் கொண்டு மேலும் உள்ளடக்கியதாக இருப்பதை தாங்கள் உறுதி செய்வோம் என்று அவர் கூறினார். ஏனெனில் தங்கள் அணுகுமுறை மாநகர மன்றத்தின் பெரும்பான்மையான மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். அவர்களில் பெரும்பாலானோர் இன்னும் B40 தரப்பினர் என்றும் M40 தரப்பினர் என்றும் அவர் கூறினார். நேற்று 2040ஆம் ஆண்டுக்கான கோலாலம்பூர் உள்ளூர் திட்ட வெளியீட்டு விழாவில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். பொந்தியான் சாலையில் இரு வாகனங்கள் மோட்டார் சைக்கிளை மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி 18 வயது இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று காலை 6:30 மணிக்கு பொந்தியானில் இருந்து குக்குக் நோக்கி செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பொந்தியான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஷோஃபி தாயிப் தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த டொயோட்டா வியாஸ், புரோடுவா மைவி எனும் இரு வாகனங்கள் மோட்டார் சைக்கிளை மோதியதாக அவர் கூறினார்.
மழையின் காரணமாக எதிரில் வந்த டொயோட்டா வியாஸ், பெரோடுவா மைவி வாகனங்கள் சாலையில் இருந்து விலகியதாகவும், பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளை மோதியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று முகமது ஷஃபி தாயிப் கூறினார். உயிரிழந்த 18 வயது இளம்பெண் நூருல் ஷஹீரா தானிஸ் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக பொந்தியான் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும், இரு வாகன ஓட்டிகளும் காயங்கள் எதுவும் இன்றி தப்பியதாகவும் முகமது ஷஃபி தாயிப் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.